இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஈவெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு மீட்டிங்கில் சாங் ப்ளே பண்ணுறாங்க, பப்ளிக்கா பர்ஃபார்மன்ஸ் நடக்குது, இப்போ ஒரு லைவ் கான்சர்ட் நடக்குது. ஆமா, கண்டிப்பா வந்து ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க சார், ரிசப்ஷன் ஏதோ ஒரு இதுல நம்ம பாட்டு ஆக்சுவலி கல்யாணத்துலயோ ரிசப்ஷன்லயோ, இப்போ ஒரு ஹோட்டல்ல வந்து இப்போ தாஜ் ஹோட்டல்ல ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க, ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அங்க வந்து நீங்க வந்து லைசன்ஸ் எடுத்து தான் ஆகணும். இப்போ நானே வந்து பப்ளிஷராகவும் இருக்கலாம், நானே ஆத்தராகவும் இருக்கலாம், நானே கம்போசராகவும் இருக்கலாம். பப்ளிஷர்னா ஒன்றும் கிடையாது, அதான் ஆடியோ ரைட்ஸ் ஓனர் யார். இப்போ நான் வந்து ஒரு 1,00,000 ரூபா செலவு பண்ணி ஒரு ட்ராக் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் அதுக்கு ஓனர். அன்டில் அன்லெஸ் நான் வந்து அந்த ரைட்ஸ் வந்து ஒரு ஆடியோ லேபிளுக்கோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கோ நான் அதை விற்காத வரைக்கும். ஸோ வித்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து அந்த பப்ளிஷிங் ராயல்ட்டி, அந்த பப்ளிஷிங் ரெவென்யூ சொல்லுவாங்க, அவங்களுக்கு போகும், அந்த ராயல்ட்டியும் அவங்களுக்கு போகும். வெளிநாட்டு பாடல்கள் இருக்குல்ல, இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜஸ்டின் பைபர், இந்த மாதிரி நிறைய பேர் பாடின பாடல்கள் வந்துட்டு கான்செர்ட் மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டோம். அவங்களோட பாடல் நம்ம ஊர்ல பாடும்போதோ நம்ம ஊர்ல ஓடும் போதோ அவங்களுக்கும் கண்டிப்பா அவங்களே வந்து இங்க கான்செர்ட் பண்ணாலும் ஐபிஆர்எஸ் கிட்ட லைசன்ஸ் எடுக்காம அவங்க கான்செர்ட் பண்ண முடியாது. மியூசிக் அப்படின்னாலே இந்தியா தானே சார், அந்த மியூசிக்கு பேர் போன இடம் நம்ம தான். பட் என்னன்னா இங்கதான் இன்னும் அவேர்னஸும் கம்மியா இருக்கு, அதுதான் பிரச்சனை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், காப்பிரைட் அடிச்சுட்டாங்கன்னா நம்ம உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஆனா ரொம்ப ஈஸி. காப்பிரைட் அது இப்போ யூடியூப்ல காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் அது எதனால பண்றாங்க, அது எத்தனை பேருக்கு பெனிஃபிட் போகுதுன்றது தெரியாது. பட் சும்மா ஒரு லைன் பண்ணதுக்காக காப்பிரைட் பண்றதெல்லாம் இருக்கு, அது வந்து தேவையில்லாத ஒண்ணு. பட் மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா பாலமுரளி திருமுருகன், ஐபிஆர்எஸ் மெம்பர் ரிலேஷன் சவுத். அவர்கிட்ட தான் நம்மளுக்கு தெரியாத நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐபிஆர்எஸ் அப்படின்னு சொல்லும் போதே என்னமோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான பேர் மாதிரி இருக்கு சார். ஐபிஆர்எஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி வரும். ஐபிஆர்எஸ்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்களேன். ஐபிஆர்எஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பிரைட் சொசைட்டி இன் இந்தியா, தி இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி லிமிடெட் தான் வந்து ஐபிஆர்எஸ் ஷார்ட் ஃபார்ம். ஸோ காப்பிரைட் சொசைட்டி அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின அவேர்னஸ் வந்து கிடையாது, இருக்காது. ஆக்சுவலி ஒரு ஜென்ரல் பீப்புளுக்கு என்னன்னா நிறைய வந்து ரீல்ஸில், நிறைய வந்து நியூஸ் சேனல்ஸில் காப்பிரைட் என்ன, இது வந்து திடீர்னு காப்பிரைட்னு சொல்கிறாங்க, இந்த மூவிக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, கேஸ் போடுறாங்க, நிறைய நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் வந்து ப்ராப்பராக இதை பற்றின ஐடியா வந்து யாருக்கும் இருக்காது இல்லைங்களா. ஸோ ஐபிஆர்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 56 இயர்ஸாக வந்து இந்தியாவில் இருக்கும். 56 வருஷமா இருக்கும் இந்தியாவில். 56 வருஷமா வந்து வி ஆர் கலெக்டிங் ராயல்ட்டி ஃபார் ஆத்தர், கம்போசர் அண்ட் பப்ளிஷர்ஸ் இன் இந்தியா. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பர்ஃபார்மன்ஸ் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, இந்த ராயல்ட்டி கலெக்ட் பண்ணி உரிய ஆத்தர், கம்போசர் அண்ட் பப்ளிஷருக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இதுல இன்னொரு ஒரு கேள்வி கேட்றேன். ஐபிஆர்எஸ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. ஐபிஆர்எஸ் என்ன வேலையை செய்யும்? சோ ஐபிஆர்எஸ் இந்த வேலை தான் செய்யும். அது 56 வருஷமா இந்த தமிழ்நாட்டுல சவுத்ல 4 லாங்குவேஜ், இந்தியால இருக்கணும். ஓகே, இந்தியால 4 லாங்குவேஜ் பண்றாங்க. இந்த 4 லாங்குவேஜ்ல என்ன பண்றாங்க? நீங்க சொன்ன மாதிரி அந்த காப்பிரைட்னு சொல்லும்போது நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத்ல தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு 4 லாங்குவேஜுக்கும் பார்த்துட்டு இருக்கேன். பிளஸ் இது இல்லாம துளு, சௌராஷ்டிரா, நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. ஆமா, இந்தியாவில் இருக்கிற மொழிகள் ஃபுல்லா. பட் சவுத்தில் இருக்கிற லாங்குவேஜஸ், அதனுடைய ஆத்தர், கம்போசர், அதனுடைய பப்ளிஷர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ லேபிள், அப்படி இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், ப்ளஸ் யாரெல்லாம் இப்போ நான் ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், நானே லிரிக் எழுதுறேன், நானே கம்போஸ் பண்ணுறேன், நானே என்னோட சேனலில் நான் வந்து மியூசிக்கை பப்ளிஷும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து பப்ளிஷராகவும் இருப்பேன், கம்போசராகவும் இருப்பேன், ஆத்தராகவும் இருப்பேன். ஸோ ஐபிஆர்எஸ் வந்து இங்கே எங்கே வராங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு சாங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து டைரக்ட் ரிலீஸ் பண்ணும்போது, இண்டிபெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபிலிம் மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ அதில் வந்து ரெவென்யூ உங்களுக்கு வந்துடும். இப்போ மூவிஸ்ன்னு கொடுக்கும்போது அதனுடைய ஷேர் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே வந்து யூடியூப்பில் நீங்கள் அந்த ஆடியோ லேபிள் ரைட்ஸ் வாங்கிட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் லைக் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், ஆப்பிள் மியூசிக், இந்த மாதிரி அக்ராஸ் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மியூசிக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவங்க மியூசிக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதனோட ரெவென்யூ வந்து டைரெக்டாக அந்த ஆடியோ ஓனர் கம்பெனிக்கு வந்துடும். யார் வந்து ஆடியோ லேபிளாக இருக்காங்களோ இல்லை வந்து ப்ரொடியூசராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த டைரக்ட் ரெவென்யூ போயிடும்.
பட் அதுல வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த ரெவன்யூ வந்து ராயல்ட்டின்னு சொல்லி கலெக்ட் ஆகும். என்னன்னா வந்து 1957 ஆக்ட் பிளஸ் 2012 அமெண்ட்மெண்ட் காப்பிரைட் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராயல்ட்டின்னு ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் ராயல்ட்டி அமௌண்ட் வந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கிரியேட் பண்ண அந்த மெலடி ஒர்க் கிரியேட் பண்ணாங்க இல்லைங்களா கம்போசர், அவங்களுக்கும் லிட்ரரி ஒர்க் யாரெல்லாம் லிரிக் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு சொந்தமான ராயல்ட்டி அது அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட் சொல்ற காப்பிரைட் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு தான் அது உரிமை இருக்கு. லிரிக் எழுதிருக்கவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. லிரிக் எழுதிருக்கவங்களுக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கவங்களுக்கும் ஆமா அந்த ராயல்ட்டி கலெக்ட் பண்றது. பிளஸ் இதோட சேர்த்து சவுண்ட் மாஸ்டர் ரெக்கார்டிங், அதாவது அந்த ஆடியோ ரைட்ஸ் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 50%. இப்போ ஒரு 100 ரூபா ராயல்ட்டி நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அதுல 50 ரூபாய் வந்து பப்ளிஷருக்கும் மியூசிக் ஓனர்ஸுக்கும், 25 rupees வந்து லிரிசிஸ்டுக்கும், 25 rupees வந்து கம்போசருக்கும் போகணும். இதுதான் வந்து ஆஸ் பர் காப்பிரைட் ஆக்ட் 1957 2012 அமெண்ட்மெண்ட். இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த ராயல்ட்டி 100% எனக்கு தான் வேணும், கம்போசர் கிட்ட ஆத்தர் கிட்ட வந்து நான் வந்து ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு நானே அதை கிளைம் பண்ணலாம் அப்படின்னா அது முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். இது ஒரு டீமா தான், ஒரு 4 பேர் இருந்தா அந்த 4 பேருக்கு தான். டீம்னு சொல்ல முடியாது, அந்த பப்ளிஷர் ஆத்தர் கம்போசர் 3 பேர். ஓகே. இப்போ நானே வந்து பப்ளிஷராகவும் இருக்கலாம், நானே ஆத்தராகவும் இருக்கலாம், நானே கம்போசராகவும் இருக்கலாம். பப்ளிஷர்னா ஒன்றும் கிடையாது, அதான் ஆடியோ ரைட்ஸ் ஓனர் யார். இப்போ நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ட்ராக் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் அதுக்கு ஓனர். அன்லெஸ் நான் வந்து அந்த ரைட்ஸ் வந்து ஒரு ஆடியோ லேபிளுக்கோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கோ நான் அதை விற்காத வரைக்கும். ஸோ வித்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து அந்த பப்ளிஷிங் ராயல்ட்டி, அந்த பப்ளிஷிங் ரெவென்யூ சொல்லுவாங்க, அவங்களுக்கு போகும் அந்த ராயல்ட்டியும் அவங்களுக்கு போகும். இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரெவென்யூ, ஒன்று வந்து மியூசிக் பப்ளிஷிங் ரெவென்யூ. அந்த மியூசிக் பப்ளிஷிங் ரெவென்யூன்னு வரும்போது தான் ஐபிஆர்எஸ் வில் கம் அண்ட் பிளே த ரோல். இந்த ராயல்ட்டி கலெக்ட் பண்ணுறது. ஏன் வந்து ஐபிஆர்எஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டராக இருக்கீங்க, நீங்கள் தனியாக போய் உங்களோட சாங் வந்து எங்கெங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் மானிட்டர் பண்ண முடியாது. யூடியூப்லயும் ஓடலாம், இன்ஸ்டாகிராம்லயும் ஓடலாம், ஃபேஸ்புக்ல ஓடலாம், எங்க வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு ஊர்ல டேப்ல ஓடலாம், ரேடியோல ஓடலாம், எதுல வேணா ஓடலாம். இப்போ வந்து கமர்ஷியலா வந்து வேற ஏதாவது மியூசிக் இஸ் பிளேடு. இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஈவெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு மீட்டிங்ல சாங் பிளே பண்றாங்க, பப்ளிக்கா பர்ஃபார்மன்ஸ் நடக்குது, இப்போ லைவ் கான்சர்ட் நடக்குது. ஆமா கண்டிப்பா வந்து கல்யாணம்னு வெச்சுக்கோங்க சார், ரிசெப்ஷன் ஏதோ ஒரு இதுல நம்ம பாட்டு ஆக்சுவலி கல்யாணத்துலயோ ரிசெப்ஷன்லயோ, இப்போ ஒரு ஹோட்டல்ல வந்து இப்போ தாஜ் ஹோட்டல்ல ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்றாங்க, ஒரு வெட்டிங் ரிசெப்ஷன் வெச்சுக்கோங்களேன். ஓகே. சோ அங்க வந்து நீங்க வந்து லைசென்ஸ் எடுத்து தான் ஆகணும். மியூசிக் லைசென்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு தனி டீம் இருக்கு. சோ இந்த பாட்டெல்லாம் நாங்க போட்டுக்கலாம் அப்படிங்கிறது அத்தாரிட்டி. ஆமா, அவங்க காப்பிரைட்ஸ் இல்லாம மியூசிக் ப்ளே பண்ண முடியாது. இப்போ நீங்க யூ கோ அபார்ட் ஃப்ரம் இந்தியா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மியூசிக்கை வந்து நான் கமர்ஷியலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ இது இருக்கு. இங்க மாதிரி கிடையாது. இங்க நான் பாட்டு கேட்டுக்கிறேன், பாட்டு போட்டுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஈவென்ட்ஸ் எல்லாம் நடக்கும், பப் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு, சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. அங்கேயுமே இந்த காப்பிரைட்கான அத்தாரிட்டி அவங்க வந்து ஐபிஆர்எஸ் கிட்ட வாங்கணும். ஏன்னா எதனால அப்படின்னா அந்த ராயல்ட்டி யார் கம்போஸ் பண்ணியிருக்காங்களோ, யார் வந்து மியூசிக் லிரிக் பண்ணியிருக்காங்களோ, நான் வந்து ஒரு மியூசிக் கம்போசரோ இல்லை லிரிசிஸ்டோ இருக்கும்போது நான் வந்து ஒரு பர்பஸ்க்காக நான் ஒரு ஆடியோ லேபிள் கம்பெனிக்கு நான் எழுதி கொடுக்குறேன். பட் அது வந்து பப்ல வந்து யூஸ் பண்றாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்ல யூஸ் பண்றாங்க, ஒரு ஈவெண்ட்ல யூஸ் பண்றாங்க, சாங் நல்லா இருக்குன்னும் போது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான உரிமை எனக்கு இருக்குல்ல, எனக்கு வந்து கொடுக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து இதை மானிட்டர் பண்றதுக்காக தான் ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படுது. இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாருமே யூஸ் பண்றோம். ஓகே. அதுல திடீர்னு சில சாங்ஸ் வந்து ட்ரெண்ட்ல போகுது. கரெக்ட். ஸ்க்ரோல்ல போய்கிட்டே இருக்கும். ஒரு பார்த்தா மில்லியன் பார்த்திருப்பாங்க. அதுக்கு நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணி போடுவாங்க, நிறைய விஷயங்கள் போடுவாங்க. அப்போ அந்த பாட்டோட ஓனர்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு அந்த ராயல்ட்டி அமௌண்ட் போகுது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து மக்களே தெரிஞ்சுக்கோங்க, போகுது. ஓகே. இன்ஸ்டாகிராம்ல ஒரு சாங் வைரலா போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாங் வந்து நீங்க ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நீங்க அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. இன்ஸ்டாகிராம்ல டிஃபால்ட்டா வரும். அது மியூசிக் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா அது இன்ஸ்டாகிராம்ல டிஃபால்ட்டா வரும். நீங்க எனக்கு இந்த போர்ஷன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நீங்க வந்து உங்க வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ வியூஸ் போதோ, கமர்ஷியலா அது எவ்வளோ ஏர்ன் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்கோ, மோஜோ, டிக்டாக்கோ இந்த மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஷேர் சாட்டோ எங்கெல்லாம் இந்த மாதிரி பிளே ஆகுதோ கமர்ஷியலா வந்து அங்க ஒரு மணி ஜென்ரேட் ஆகும்போது அதனுடைய பர்டிகுலர் ராயல்ட்டி வந்து அந்த ஆடியோ ரைட்ஸ் ஓனருக்கும், மியூசிக் கம்போசருக்கும், லிரிசிஸ்டுக்கும் வந்து போகும். இத வாங்கி கொடுக்கறதா ஐபிஆர்எஸ் வேலை. ஆமா, உங்களோட நீங்க ஒரு 10 சாங் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 சாங்க்கு நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, மியூசிக் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த 10 சாங்க்கு வந்து நீங்க இத்தனை பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க வந்து தனியா போய் உட்காந்துட்டு கலெக்ட் பண்ண முடியாது, நீங்க மானிட்டைஸும் பண்ண முடியாது, கலெக்டும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். அதுக்கான ஆர்கனைசேஷன் தான் ஐபிஆர்எஸ்.
இப்போ வந்துட்டு ஒரு பெரிய பெரிய இப்போ நிறைய பேர் வந்து பாட்டெல்லாம் போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்களே தனி டீம் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, இப்போ ஒரு பெரிய ஸ்டார்னே வச்சுக்கலாம். ஏஆர் ரகுமான் சாரோட பாட்டு ஏதோ ஒரு கண்ட்ரில எங்கேயோ ஓடுது. ஏதோ ஒரு பப்லயோ, ஏதோ ஒரு இடத்துலயோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது எப்படி சார் உங்களுக்கு அது மெசேஜஸ் வரும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அக்ராஸ் குளோப் வந்து ஐபிஆர்எஸ் மாதிரி அந்தந்த கண்ட்ரிக்கான ஒவ்வொரு ஆர்கனைசேஷன், இந்த கலெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன், பர்ஃபார்மன்ஸ் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஐபிஆர்எஸ் மாதிரியே கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண ஒரு சொசைட்டி இருக்கு. எல்லா கண்ட்ரிலையுமே இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஐபிஆர்எஸ் வந்து என்ன பண்ணுறோம்னா, வி ஹாவ் அ ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட் வித் அதர் சொசைட்டிஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். ஸோ அங்கே பர்ஃபார்மன்ஸ் ஆகிறது, இப்போ எக்ஸாம்பிள் ரஹ்மான் சார் சொன்னதுனால சொல்கிறேன், அவர் வந்து நம்ம ஐபிஆர்எஸ் மெம்பர். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தந்த கண்ட்ரி இந்தந்த ரீஜனுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஐபிஆர்எஸ் மட்டும் மெம்பராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுக்கான ராயல்ட்டி எவ்ரி இயர் நாங்கள் வந்து வித் ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட் நாங்கள் எல்லா சொசைட்டிலையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து எங்களோட மெம்பருக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அந்த ரெவென்யூ. ஸோ இந்தியாவில் என்ன பர்ஃபார்மன்ஸ் ஆகுதோ அது டேரெக்டாக ஐபிஆர்எஸ் கலெக்ட் பண்ணிடுவோம். அதர் கண்ட்ரிஸ் வந்து அதர் கண்ட்ரி அந்தந்த சொசைட்டி கலெக்ட் பண்ணுறதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா சார், ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ எடுத்து அவங்களே ட்ரெண்ட் ஆயிக்கணும்னு பண்ணிட்டு இருக்கிறதுல கூட காசு இருக்கு. அதுலயுமே அந்த பாட்டுக்குரிய உரிமையாளர்களுக்கும் சரி, அந்த கம்போஸ் பண்ணவங்களுக்கும் சரி, ரைட்டருக்கும் சரி, ஆத்தருக்கும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகுது, நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம் தெரியணும்ன்றதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை கிரியேட் பண்ற ஆத்தர் கம்போசருக்கே வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, அந்த அவேர்னஸ் இல்ல. தெரியாதா சார்? இது இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இவங்க வந்து ராயல்ட்டி கலெக்ட் பண்ணுவாங்க, இவங்க கிட்ட நம்ம மெம்பர் ஆகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸே கிடையாது. சிம்பிள் ப்ராசஸ் தான். அவங்க ஒரே ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா போதும், தே ஆர் எலிஜிபிள். சரி, ஐபிஆர்எஸ்ல நான் ஒரே ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து அதுல மெம்பர் ஆகணும், நான் மெம்பர் ஆனா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நான் அதுல எப்படி மெம்பர் ஆகணும் சார்? எங்களோட வெப்சைட் இருக்கு www.iprs.org சொல்லி. அதுல போனீங்கன்னாவே வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அப்படியும் அது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே வந்து சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க டைரக்டா வந்து ஐபிஆர்எஸ்கே ஆஃபீஸ் எங்களுக்கு ஜிஎன்ஷெட் ரோடு சென்னையில் இருக்கு, டைரக்டா வந்து வாக்கின் பண்ணிட்டு கூட பண்ணலாம். சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒரு 4 டாக்குமெண்ட் தான். அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அந்த ரிலீஸ் பண்ண லிங்க், அவங்க போட்டோ, மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர், இது கொடுத்தாவே நம்ம வந்து பண்ணிடலாம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னாவே. ஆனா ஒரு சாங் மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல, யூடியூப்லயோ ஸ்பாட்டிஃபைலயோ இல்லை வந்து ஒரு அமேசான் மியூசிக்கோ, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவங்க சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தா போதும். இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. எவ்வளவு சார் பே பண்ணணும்? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்டேஷன் சார்ஜ் ஒன் டைம் சார்ஜ் 1200 rupees நம்ம சார்ஜ் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. ரைட்டர் போர்ட்டல்னு சொல்லி ஆத்தர் கம்போசருக்கு நம்ம ஒரு லாகின் ஐடி கொடுத்துருவோம். பப்ளிஷருக்கு, ஆடியோ கண்டென்ட் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் போர்ட்டல்னு சொல்லி ஒரு கொடுத்துருவோம். ஸோ மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களுடைய சாங் டீட்டெயிலை வந்து அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். நம்ம பேஸ்ட் ஆன் தட் இன்புட், நீங்கள் என்ன சாங் எல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை வேலிடேட் பண்ணி எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் ஈவெண்ட் நடக்குது அங்கெல்லாம், இப்போ ஈவெண்ட் ஒரு இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சார், இது ஒரு ரெக்வெஸ்ட் சார். கிராமப்புற கலைஞர்கள் நிறைய பாட்டு அவங்களோட ஓனான சாங்ஸ் வந்துட்டு பாடி இருப்பாங்க. ஆனா அதை வந்துட்டு அவங்க வெளியே எப்படி போடுறதுன்னு தெரியாம ஏதோ ஒரு யூடியூப்லயோ எதுலயோ பாடி போட்டிருப்பாங்க. அது ஆனா பார்த்தா இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியா நிறைய இருக்கு, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த இடத்துலயோ இல்ல யாராவது அந்த அவங்களோட பாட்டை எடுத்து பாடி அவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஆர்எஸ் மாதிரி சில இடங்கள் இருக்குனால வெறும் 1200 ரூபாய் தான் போய் இந்த பாட்டு நான் பாடுனது என்னோட பாட்டு, அந்த பாட்டை எழுதுனதுனா தான் கம்போசர் இவங்க தான், ஸோ இந்த பாட்டுக்கான மியூசிக் அத்தாரிட்டி இவங்க தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுனா நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதுல வந்துட்டு சாதாரண ஆட்கள் இல்லைங்க, எல்லா பெரிய பெரிய பாடகர்கள், நம்ம லெஜெண்ட் பாக்குறவங்கல இருந்து எல்லாருமே இதுல வந்துட்டு மெம்பரா இருக்காங்க. சோ இந்த விஷயம் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் விவரம் தெரிஞ்சவங்கள விட விவரம் தெரியாத நிறைய பேருக்கு நாங்க என்ன பண்றோம்னா, ஐபிஆர்எஸ்ல வந்து இதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம், வி ஹாவ் அ பிராண்ட் கால் மை மியூசிக் மை ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 இயர்ஸா சீசன் 1 சீசன் 2 முடிஞ்சு இப்போ சீசன் 3 ஆரம்பிச்சு. சிங்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. சிங்கர்ஸ் கிடையாது, வி இன்வைட் ஆத்தர் கம்போசர். நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சோஷியல் மீடியாவில் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க், ஃப்ரீ லிங்கோட வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ அங்கே யார் வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து தே கம் அண்ட் ஜாயின். அங்கே வந்து என்னன்னா நம்ம வந்து வி ஹாவ் அ பேனலிஸ்ட், ஒரு மியூசிக் டிஸ்ட்ரிபியூட்டரு,
ப்ளஸ் வந்து லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ்லேருந்து டால்பி அட்மாஸ்ல எப்படி சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் யூடியூப்லேருந்து வந்திருந்தாங்க. யூடியூப்லேருந்து டேரெக்டாக அவங்க வந்து யூடியூப்ல நீங்கள் எப்படி சாங்கை அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டான வியூஸ் போகும், அந்த மாதிரி க்ரோத் செஷன் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் ஐபி லாயர்னு சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இது வந்து கம்ஸ் அண்டர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஸோ அங்கே அந்த ஐபிக்குன்னு ஸ்பெஷலான ஒரு லாயர் வந்து இன்வைட் பண்ணி எப்படி உங்கள் மியூசிக் எல்லாம் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு செட் ஆஃப் பேனலிஸ்ட், மியூசிக் டிஸ்ட்ரிபியூட்டர், மியூசிக் பப்ளிஷர், ஐபி லாயரு, அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு பேனலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் வராங்களோ, மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மியூசிக் கம்போசர் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா என்ன அப்படின்னா ஐபிஆர்எஸ் பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, தெளிவான ஐடியா கிடைக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன டால்பி எல்லாம் வந்துட்டு நாங்கள் தேட்டரில் படம் போடுறதுக்கு முன்னாடி போடுவாங்க, அப்போதான் பார்க்குறது, ஓ அப்போ சவுண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் இருந்து தான் வருது அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ அதெல்லாமே ட்ரைனிங். ஆமாம், அதெல்லாமே டால்பி அட்மாஸோடைய ஏஷியா ஹெட் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தார் செஷன். பெங்களூரில் பண்ணியிருந்தோம், சென்னையில் இங்கே ரஹ்மான் சாரோட அகாடமியில் தான் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 14 சிட்டிஸில் இப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறோம். மதுரையில் ஏன் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லைன்னா நிறைய கிராமப்புற கலைஞர்கள்லாம் வந்து தெரியாமல் இருக்காங்க, அவங்களோட எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. மதுரையில் நம்ம மெம்பர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலிமா வந்து இப்போ மதுரையில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இப்போ February எண்டில், அப்படி இல்லைன்னா March பிகினிங்கில். அதே மாதிரி வந்து வைசாக்லேயும் வந்து, வைசாக்ல நார்த் ஆந்திரா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இங்கே நம்ம லோக்கலில் ஃபோக் இருக்க மாதிரி அங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு அங்கே ஒரு ஸ்டுடியோவோட பார்ட்னர்ஷிப் வச்சு இப்போ அங்கேயும் கண்டக்ட் பண்ண போகிறோம். சென்னையிலையும் மறுபடியும் பண்ணுறோம், ப்ளஸ் பெங்களூரில் 4 இடத்துல இப்போது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து இன்னொரு ஜூன் ஜூலையில் செகண்ட் ஃபேஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். அதுலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் நம்ம கவர் பண்ணலாமோ அங்கெங்கெல்லாம் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்குது நமக்கு. இப்போ வெளிநாட்டு பாடல்கள் இருக்குல்ல, இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜஸ்டின் பைபர், இந்த மாதிரி நிறைய பேர் பாடின பாடல்கள் வந்துட்டு மடானாவா இருக்கட்டும், இங்க நிறைய பேர் நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்களுக்கு நம்ம இங்க ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க இங்க வந்துட்டு கான்செர்ட் மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்களோட பாடல் நம்ம ஊர்ல பாடும்போதோ, நம்ம ஊர்ல ஓடும் போதோ, ஏதாவது ஒரு சிங்கர் பாடுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல கேட்பாங்க, அவங்களுக்கும் கண்டிப்பா அவங்களே வந்து இங்க கான்செர்ட் பண்ணாலும் ஐபிஆர்எஸ் கிட்ட லைசென்ஸ் எடுக்காம அவங்க கான்செர்ட் பண்ண முடியாது. ஆமா, கான்செர்ட் பண்ணும்போது இங்க ஐபிஆர்எஸ் கிட்ட லைசென்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னா நம்ம அதர் கண்ட்ரி சொசைட்டி நம்ம ஐபிஆர்எஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி எந்தெந்த ஆர்டிஸ்ட் பெனிஃபிட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அனுப்பிடுவாங்க. இப்போ எப்படி வந்து நம்மளோட ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து கிரியேட்டர்ஸ் எல்லாம் அதர் கண்ட்ரீஸ்ல போய் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இல்லைங்களா, நிறைய கான்செர்ட்லாம் துபாய் அங்கங்க பண்றாங்க. அங்கங்க இருக்கிற சொசைட்டி கிட்ட எப்படி நம்ம கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்குறோமோ அது மாதிரி இங்க அவங்க வந்து பண்ணும்போது சேம் வித் ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட் நம்ம இங்க இருந்து அவங்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஸ்பை இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க, எங்க பாடினாலும் நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வென்யூஸ்ல வந்து தே வில் பிளே சம் டிவைஸ். வென்யூஸ்ல போய் நீங்க வந்து ஒரு ஆள் உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. தே ஹாவ் சம் டிவைஸ் தே பிளேஸ். அந்த டிவைஸ் வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த சாங் எல்லாம் பிளே ஆகுதுன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துரும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஆர்டிஸ்டுக்கு வந்து போகும். மேபி இந்தியாலையும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் சீக்கிரம் வந்துடும் அந்த மாதிரி எல்லாம். இந்தியா தானே சார், தமிழ் மியூசிக்கா இருக்கட்டும், நார்த் மியூசிக்கா இருக்கட்டும், சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், அந்த மியூசிக்கு பேர் போன இடம் நம்ம தான். பட் என்னன்னா இங்கதான் இன்னும் அவேர்னஸும் கம்மியா இருக்கு, அதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி நீங்க நிறைய இடங்கள்ல போய் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட படைப்பு, உங்களோட சந்ததிகள், நீங்க இது இவர் எழுதின பாட்டுப்பா, இவர் பாடின பாட்டு. சந்ததிகள் சொன்னோனே ஒண்ணு சொல்லணும்னு எனக்கு தோணுது. இப்ப நான் வந்து ஒரு கிரியேட்டர்னு வச்சுக்கோங்களேன், நான் ஐபிஆர்எஸ்ல மெம்பர்ஷிப் ஆயிட்டேன். எனக்கு வந்து ராயல்ட்டி வந்துட்டே இருக்கு. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட லீகலைஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு, என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய குழந்தைகளுக்கோ 60 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ராயல்ட்டி போகும். எனக்கு அப்புறம் 60 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ராயல்ட்டி போகும். அது ஒன்று இருக்கு. ப்ளஸ் வந்து நாங்கள் கோவிட் டைம்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஐபிஆர்எஸ்ல வந்து நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்தது, வேலை வாய்ப்பெல்லாம் கம்மியா இருந்தது. ஒவ்வொருத்தரும் வந்து சினிமா ஆகட்டும் இல்லை மியூசிக் சம்மந்தப்பட்டவங்களாகட்டும் அவங்களுக்கு முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணிட்டுறாங்க. அந்த மாதிரி ஐபிஆர்எஸ் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணாங்க அந்த டைம்ல. சூப்பர் சார், நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னன்னா ஐபிஆர்எஸ்ல சேர்றது மூலியமா
மெடிக்கல் கிளைம் இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னா வித் ஒரிஜினல் பில் நீங்கள் ஒரிஜினல் பில் இதெல்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அப் டு 3 lakh வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம பே பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் உங்கள் கையிலேருந்து பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பில்லெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு ஏரியா கமிட்டி இருக்குங்க. ஸோ அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஓகே இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அப்ரூவ் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பட் லிமிட் இருக்குது அப் டு 3 lakh வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. மெம்பரா இருந்தா போதும். நம்ம பாட்டுக்கும் சரி, நம்ம பண்ற மியூசிக்குக்கும் சரி, அந்த ரைட்டருக்கும் சரி, நம்ம இல்லைனாலும் அதுக்குரிய ராயல்ட்டி வந்துட்டு 60 வருஷம் வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு போகும் அப்படிங்கிறதும், மருத்துவ செலவுகளுமே வந்துட்டு இவ்ளோ அமௌண்ட் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்குமே கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணும் சார். கண்டிப்பா கொண்டு போய் சொல்லணும். நிறைய இடங்கள்ல போய் சொல்லணும். நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா தெரியாம நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், காப்பிரைட் அடிச்சுட்டாங்கன்னா நம்ம உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். அந்த கம்பெனிஸ் நேம்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. சோ அந்த இதுதான் காப்பிரைட் அடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸி. காப்பிரைட் அது இப்ப யூடியூப்ல காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் அது எதனால பண்றாங்க, அது எத்தனை பேருக்கு பெனிஃபிட் போகுதுன்றது தெரியாது. பட் சில மிஸ்டேக்ஸும் அங்க நடக்குது. சும்மா ஒரு லைன் பண்ணதுக்காக காப்பிரைட் பண்றதெல்லாம் இருக்கு. அது வந்து தேவையில்லாத ஒண்ணு. இல்ல சார், அடிச்சிட்டாங்க. எங்களுக்குமே இருக்கு. அதுதான் ஒரு சின்ன மியூசிக், ஏதோ ஒரு மியூசிக் எடுத்து போட்டாலே மியூசிக் இஸ் காப்பிரைட். அப்படியே உடனே அவ்வளவுதான், அது லாக் ஆயிடும். அந்த வீடியோ போகாது. இல்லைன்னா திருப்பி நாங்க எடிட் பண்ணி போடுற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா யூடியூப்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். காப்பிரைட்டுக்கு அதுக்குன்னு தனி ஆர்கனைசேஷன்லாம் கிளைம் பண்றதுக்கு அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி மேனுவலாவும் சில கிளைம் எல்லாம் அடிப்பாங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல வரேன். கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க, ரியலா வந்து எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு லிரிசிஸ்ட் வந்து அவருக்கு கால் அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. வந்தாரு, சார் இது மாதிரி எனக்கு ஏதாவது ஐபிஆர்எஸ் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அவருக்கு கொடுத்த பில்லை கார்பரேட் ஆஃபீஸ்க்கு அமைச்சு வெரிஃபை பண்ணி அப்புறம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் நான் ஒன்று சொல்றேன், இந்த மாதிரி வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. டெய்லி வி யூஸ் டு கெட் 2 to 3 ரிக்வஸ்ட் அந்த மாதிரி. அதுவும் நடந்துட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாங் எல்லாம் எப்படி பதிவு பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் செஷன் போயிட்டு இருக்கு. அது ஆன்லைன் தான், ஜூம் மீட்டிங்கில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. அட்டன் பண்ணுவாங்க, மெம்பர்ஷிப் எடுப்பாங்க, அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்க அப்படின்னா மறந்துடுவாங்க. அந்த சாங்கெல்லாம் அவங்க சாங் நீங்கள் வந்து ஐபிஆர்எஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உங்கள் சாங் வந்து நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு சாங்குக்கு 2 minutes 3 minutes தான் ஆகும் அது பதிவு பண்ணுறதுக்கு. அதுவே வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அது பண்ணாதான் இத்தனை சாங் இவங்க பண்ணியிருக்காங்க, இந்த சாங்குக்கெல்லாம் நாங்கள் வந்து இவங்க நம்ம மெம்பர் இவ்வளோ சாங் பண்ணியிருக்காங்க, இந்த சாங்கோட டேட்டா எனக்கு கொடுத்தாதான் நான் போய் வேரியஸ் பிளாட்ஃபார்மில் போய் நான் கலெக்ட் பண்ண முடியும். இவங்க மெம்பர் ஆகிட்டாங்க, இவங்க சாங்குக்கு நம்ம ராயல்ட்டி கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னன்னா இதில் இன்னொரு இது என்னன்னா, ஒரு ஆடியோ லேபிள் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அந்த ஆடியோ லேபிள் கம்பெனி அவங்க வந்து மியூசிக் கிரெடிட் கொடுப்பாங்க அவங்க பதிவு பண்ணும்போது. லிரிசிஸ்ட்டுக்கு 25%, கம்போசருக்கு 25% சொல்லி அந்த போர்ட்டலில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அங்கே யார் லிரிசிஸ்டோ அவங்க நேம் கொடுத்து அவங்களுடைய ஐபிஐ நம்பர்னு சொல்லுவோம். ஐபிஐ நம்பர் செலக்ட் பண்ணி அவங்க 25%, கம்போசருக்கு 25% கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரைட்டர் போர்ட்டல், கம்போசர் ஆத்தருக்கு நம்ம ஒரு போர்ட்டல் தரோம்ல, அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஆனால் இவங்க வந்து அவங்களுக்கு பதிலாக ஆடியோ லெவல் கம்பெனி பண்ணுறாங்க. பட் அதை லாகின் பண்ணி கூட எனக்கு என் சாங் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் கேர்லெஸ்ஸாக மெம்பர்ஷிப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஓகே ஐபிஎஸ்ல மெம்பர்ஷிப் ஆகிட்டேன், நான் சாங் ரிலீஸ் பண்ணால் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு மித் இருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அவங்க. இது எல்லாமே இது பண்ணணும். அதுக்கு தான் நம்ம நிறைய வந்து எஜுகேஷன் கிளாஸஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கடைசி ஒரு 2-3 இயர்ஸா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்கவுங்களுக்கான வர வேண்டிய காப்புரிமை, அதாவது காப்பிரைட், அவங்களுடைய ராயல்டிஸ் அது எல்லாமே அவங்க அனுபவிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சார், ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும் ராயல்ட்டி அப்படிங்கிறது. லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்தது, எவ்வளோ கலெக்ட் பண்ணி எவ்வளோ பேருக்கு கொடுத்தீங்க? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் 800+ crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் ராயல்ட்டி இந்தியாவில் மட்டும். அக்ராஸ் இந்தியா நம்ம கலெக்ட் பண்ணது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 760 crore + ராயல்ட்டி வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017-18 பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெறும் 46 crore தான் நம்ம கலெக்ட் பண்ணுது.
ஓவர் த பீரியட் ஆஃப் 5 to 6 இயர்ஸில் இந்த growth ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 46லேருந்து எவ்வளோ 800 crores அவ்வளோ நம்ம வந்து க்ரோ ஆயிருக்கோம் பப்ளிஷிங் ரெவன்யூ மட்டும் ராயல்ட்டி மட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டிஜிட்டலைசேஷன் நிறைய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸு ப்ளஸ் வந்து நிறைய சோஷியல் மீடியா நிறைய பப்ளிக் பர்ஃபார்மன்ஸஸ் இதெல்லாம் வந்து இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் இயர் பண்ண லைவ் கான்சர்ட்க்கும் இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து புதுசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புது ஆர்டிஸ்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2026 to 27, 27 to 28 இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி மியூசிக் இண்டஸ்ட்ரி. இதில் இருக்க ஆத்தர் கம்போசர் கிரியேட்டர்ஸு அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஐபிஆர்எஸில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து கான்டாக்ட் பண்ணாவே போதும், நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதனுடைய பெனிஃபிட் அவங்க எல்லாருமே வந்து கரெக்டான மெம்பர்ஸ்க்கு போய் சேரணுன்றது தான் எங்களுடைய விருப்பமும் கூட. எங்கெங்க ஈவெண்ட்ஸ் நடக்குதோ நம்ம அதை ஃபுல்லாமே கவர் பண்ணி போடுவோம். மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நல்ல விஷயம் தான் எடுத்து சொல்லிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தேங்க்யூ.